நிறைய விஷயங்கள் இருக்குது சார். நாமளே நம்ம சில சமயங்களில் ஸ்டூடெண்ட்டே எனக்கு கற்றுக் கொடுப்பான் சார். எட்டயபுரத்தில் பிறந்தவரை பற்றி கூறி போகிறீங்கன்னா அவன் ஏசிங்கிறான், எட்டயபுரத்தில் யாராரோ பிறந்திருப்பார், நீ யாரை பற்றி கேட்கிறான்னு கேட்டான். நான் மறக்கவே மாட்டான் அதெல்லாம். அவன் ஆன்சர்லாம் நிறைய மறக்க மாட்டான் சார். 5 புலன்களை அடங்கினால் என்ன வரணும், ஆம்புலன்ஸ் வரும்னு எழுதியிருந்தான். என்ன அருமையான பதில் தெரியுமா அதெல்லாம். அதை விட பெரிய வேடிக்கை சார், ராஜாராம் மோகன் ராய் கூறி போகிறீங்கன்னா இந்த 4 வரும் நல்ல நண்பர்கள் எழுதிக்கிறான் சார். விளையாட்டுத்தனமான வேடிக்கையான பிள்ளைங்க சார். 18ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர்களை பற்றி கூறி போகிறேன், அனைவரும் மாண்டு விட்டான்னு எழுதுனான். ஃபுல் மார்க் போட்டேன் சார் நான். இல்லைன்னா அப்படியே ஒரு ஆளை காட்டணும், நான் எங்கே போவேன். ஏன்னா இப்போல்லாம் அந்த உண்மை தெரிஞ்சு தான் அவன் பார்க்கணும், ஆராய்ச்சி பண்ணுறான். அவங்ககிட்ட நம்ம என்ன பண்ணுறது, அப்படியே தள்ளியும் போக வேண்டியது தான் சார் அவனை. இல்லை ரொம்ப பிரமாதமான பசங்க, ரொம்ப அருமையான பசங்க தெரியுமா உங்களுக்கு. நான் 40 பசங்களில் சார் உண்மையில் சொல்கிறேன், 2-4 ரோ இருக்கும். யாரையும் உயர்வாகவும் நினைக்கிறதில்ல, யாரையும் தாழ்வாகவும் நினைக்கிறதில்ல. ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்களுக்கு தகுந்த திறமையை கடவுள் வச்சுருக்கான் சார். அதை முதல்ல நாம் நம்பணும். எல்லாருக்கும் திறமை இருக்குது சார். திறமை வேறு, புத்திசாலித்தனம் வேறு. திறமை வேறு, புத்திசாலித்தனம் வேறு. இப்போ நாம் சில பேர் தெரிஞ்சுக்கிறோம், புரிஞ்சுக்கிறது இல்லை. அதனால தான் வீட்டில் இன்றைக்கும் கேட்குறாங்க, இத்தனை வயசுல என் வீட்டுக்காரிக்க புரிஞ்சுதா கேட்குறாங்களா. அப்போ என்ன வாத்தியார் கேட்டார் கிளாஸ் ரூமில், புரிஞ்சுதாடான்னு. இப்போ வீட்டில் எங்கள் வாத்தியார் கேட்குது, புரிஞ்சுதா. தெரியுறது வேறு, புரியுறது வேறு சார். முதலாண்டு திருமண நாளை கொண்டாடணும்னு சொல்லிவிட்டு கடைக்கு போய் ஒய்ஃபுக்கு ஏதாவது ஒரு வித்தியாசமான பொருள் வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டவன் ஷாப்பிங் மால் போயிட்டு ஒரு பொருளை பார்த்து இது என்னான்னு கேட்டான். இதுதான் தர்மாஸ் பிளாஸ்க். அப்படின்னா இது சூடாக வச்சா சூடாக வச்சுருக்குன்னு, ஜெல்லுன்னு வச்சா ஜெல்லுன்னு வச்சுருக்கும். ஃபேன்டாஸ்டிக். இந்த மாதிரி கருவி என் வீட்டில் இல்லை, இது எவ்வளோ, 1500 ரூபா கொடு. அப்படியே வாங்கினா கொண்டு போனான், வீட்டுக்கு கொண்டு போய் கொடுத்தான். அருமையான கருவி, இது நீ வரைக்கும் பார்த்ததே கிடையாது இருந்தான்னா. என்னையா அம்மா வெயிட்டாக இருக்குதுன்னு சது. சும்மாவா, சூடாக வச்சா சூடாக இருக்கணும்னா, ஜில்லுன்னு வச்சா ஜில்லுன்னு இருக்கணும்னா. ஒரு கப் ஐஸ்கிரீம் இருக்குது, ஒரு கப்பு காப்பியும் உள்ளக்குது. சூடாக வச்சா சூடாக இருக்கும், ஜில்லுன்னு வச்சா ஜில்லுன்னு இருக்கணும்னு தெரிஞ்சுக்கிறானே தவிர தனித்தனியாக வைக்கணும்னு அவனுக்கு புரியல. ரெண்டும் ஒன்றா வச்சா எப்படி இருக்கும். இதுதான் பல விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சுக்கிறோம், புரிஞ்சுக்கிறது இல்லை. உறவுகளையும் புரிஞ்சுக்குங்கய்யா. உறவுகளை ஒரு தடவை புரிஞ்சுக்கிட்டாலே போதும், மாறவே மாறாது. அப்புறம் எங்கள் மச்சான் ஒருத்தன் இருக்கான் சார், மச்சான் மாதிரிலாம் உலகத்திலேயே உறவே கிடையாது. மைத்துனன் உறவுன்னானே இல்லை, யாருக்காவது மைத்துனன்லாம் இருந்தால் கொண்டாடுங்க ஐயா. அது என்ன மகிழ்ச்சியான உறவு தெரியுமா, ஜாலியாக பகிர்ந்துக்கிறது சார். அது பேச்சிலையும் செயல்லையும் அது மாதிரி ஒரு ஆனந்தம் உலகத்திலே இல்லை. என் வீட்டிலே எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட நான் உள்ள நுழைய நான் இப்போ சொல்கிறேன், வர வர மாமா சரியில்லைன்னு. என்னடா சரியில்லைன்னு சொல்கிறான்னு நினச்சி பார்த்தா, எப்போயாவது என்ன வா மச்சான்னு கூப்பிட்றாராக்கா, நீ எப்போயாவது காதலை கேட்டிருக்கிறியான்னு. ஓ அப்படியா. அவள் போனதுமே நான் கூப்பிட்டேன், ஏண்டா 1 வருஷமாக நீ என் வீட்டிலே இருக்கிற, நீ உங்கள் வீட்டுக்கு போ, 1 வாரம் கழிச்சு வா, நான் வாமச்சான்னு கூப்பிட்றேன்னாப்பா இல்லையான்னு பாரு. நீ என்ன ரூமுக்கு ரூம் அவனை கூப்பிடுவேன். ஓ அப்படி ஒன்று இருக்குதான்னா, எப்போ பார்த்தாலும் உனக்கு கிண்டல் தான் மாமான்ட்டு போட்டான் சார். அதை கூட நான் உணரலாமே. அது ஒரு ஜாலியான உறவு சார். அம்மை நீ அப்பன் நீ அன்புடைய மாமனும் மாமியும் நீ ஒன்பொருளும் நீன்னு அப்பர் சுவாமிகள் ஆண்டவனே பாடினார். இது எப்படிப்பட்ட மண்ணு தெரியுமா ஐயா நம்ம மண்ணு. இந்த லைஃப் உலகத்தில் வருமா சார்? 60வது கல்யாணம் எந்த நாட்டிலையாவது நடக்குதா? 70வது பீமரத சாந்தி எங்கேயாவது நடக்குதா? 80வது சதாபிஷேகம் எங்கேயாவது நடக்குதா? 100வது கனகாபிஷேகம் எங்கேயாவது நடக்குதா? எந்த நாட்டிலையாவது நடக்குதுன்னு சொல்லி பாருங்க. பாரத புண்ணிய உபதேசத்தில் தவிர வாழ்க்கையை கொண்டாடுற மண் எங்கேயுமே கிடையாது சார். 12 வருஷத்துக்கு முந்தைய எனக்கு 60 சஷ்யப்த பூர்த்தி நடந்தது திருக்கடையூரில் சார். ஆஸ்திரேலியாவில் வந்த என் ஃப்ரெண்டு கேட்டாம் பாரு, அதே ஒய்ஃப் ஆனான் சார். எதுக்குன்னா அவனுக்கு ஆச்சரியமாக இருக்குது, எப்படா இத்தனை வருஷம் ஒன்றா வாழறீங்கன்றான் சார். எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்தது மின்னாடி, அதன் முந்தைய 1000 ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்தது மின்னாடி. பாரத தேசம் பழம்பெரும் பூமிடான் நான் பாரதி மார்தட்டி பாடினான் சார். பாரத பூமி பழம்பெரும் பூமிடா. இது பிள்ளைகளுக்கு தயவு செஞ்சு படி 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 படின்னு அந்த படிப்பை வலியுறுத்துகிறோம். திறமை கிடைக்கிறது, அவனை புத்திசாலித்தனமாகவும் வளர்ப்போம். அவன் யார் என்பதை எது தெரியுமா அடையாளப்படுத்தும்? அவன் யார் என்பதை அடையாளப்படுத்துவது அவன் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் தான். நல்ல புனிதமான வார்த்தைகளை பேச கற்றுக் கொடுப்போம் பிள்ளைகளுக்கு. இன்றைக்கி அதுக்கு நேரம் இல்லைன்றாங்க நிறைய பேர். சொல்லாதீங்க,
நாம தான் அன்பான வார்த்தைகளை கற்றுக் கொடுக்கணும் பிள்ளைகளுக்கு. வார்த்தைகளே பலம், வார்த்தைகளே பலவீனம். இரண்டே சொற்கள் உலகத்தையே புரட்டி போட்டது. அந்த இடத்துல போய் நான் தொழுது வணங்கிட்டு வந்தவன். சிகாகோ ஆன்மீக மாநாட்டிலே பிரதர்ஸ் அண்ட் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் என்று முழங்கிய கூட்டத்தில் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், சகோதர சகோதரிகளே என்று இந்திய தேசத்தின் இறையாண்மையை இரண்டு சொற்களால் விதையாக்கி வந்த அதுதான் இன்றைக்கு விருட்சமாகி இருக்கிறது. சுவாமி விவேகானந்தர் சொல் எவ்வளவு வளமான சொல். நல்ல சொல்ல கற்றுக் கொடுப்போம் பிள்ளைகளுக்கு, அன்பாக பேச கற்றுக் கொடுப்போம், அவனுக்கு கருணையை சொல்லிக் கொடுப்போம், கொடுக்கிற பழக்கத்தை கொடுப்போம். ஈகைன்னு வச்சான் சார், ஈகைன்னு வச்சான். நான் தமிழாசிரியர், முறையாக தமிழ் படித்தவன். மயிலம் தமிழ் கல்லூரியில், தமிழ்நாட்டில் இருக்கிற 10 கல்லூரியில் மாநிலத்திலேயே முதல் மாணவனாக வந்தவன். தமிழை உயிருக்கு உயிராக நேசித்து படித்தேன். அதனால்தான் ஈ அப்படின்னாலே கொடுன்னு அர்த்தம். தமிழில் ஈ அப்படின்னா கொடுன்னு அர்த்தம். என்ன ஃபென்டாஸ்டிக்காக வச்சுருக்கான் பாருங்கள். மெய் எழுத்துக்கு தான் புள்ளி வச்சான், உயிர் எழுத்துக்கு புள்ளி இல்லாமலே வச்சான். ஆனால் அந்த ஒரு எழுத்துக்கு மட்டும் 2 புள்ளியை வச்சுக்கிறான். உள்ளே ஒன்று வெளியிலே ஒன்று. ஏன்? உள்ளே இருப்பதை வெளியிலே கொடு என்பதை எழுத்து வடிவத்தில் சொன்ன மொழியா நம்ம மொழி. அழகான மொழி, அழகான மொழி, அழகான வாழ்க்கை. அம்மா அப்பா உறவுகள் நேசிக்கிற மண்ணி அந்த மண். அமெரிக்காவெல்லாம் போய் பாருங்கள். நான் 3 மாதம் சுற்றி வந்தேன், 5-6 ஸ்டேட்டு போயிட்டு வந்தேன். உண்மையிலே எப்படா ஊருக்கு போகணுன்னு இருந்தது எனக்கு. நிஜமாக சொல்கிறேன், மூத்தவர்களுக்கு நல்லாவே தெரியும். அங்கே எல்லாமே தனி மனிதனாக வாழறான். வேறு வழி இல்லை. அந்த நாட்டு சூழல், அந்த நாட்டு கல்ச்சர் அதுதான். அதனால் அறிவுபூர்வமானதுக்கும் நம்ம மகிழ்ச்சி அடைவோம், சந்தோஷப்படுவோம், ஆனந்தப்படுவோம். எவ்வளோ பெரியவர்கள் இந்த மகிழ்ச்சியை வளர்த்தாங்க தெரியுமா? உங்களுக்கு தெரியாது இல்லை. பேரறிஞர் அண்ணா எதிர்கட்சி தலைவர். கொஞ்சம் நினைவுபடுத்துகிறோம் உங்களுக்கு, அதெல்லாம் சொல்லணும். இப்போது கற்றாரை கற்றாரே காமூர்வர் அண்ணா. ஆளுங்கட்சி காங்கிரஸ் கட்சி, மாண்புமிகு சி. சுப்பிரமணியம் அவர்கள் 1 மணி நேரம் உரையாற்றுகிறார். எல்லா காங்கிரஸ்காரர்களும் அமைதியாக இருக்கிறார்கள். அண்ணா மெத்த படித்த மேதை எழுந்தார். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் ஆற்றிய உரை இயேசுநாதர் மலைப்பொழிவு செய்தது போல் இருந்ததுன்னு பாராட்டினார். அப்போ தான் கைத்தட்டினாங்க எல்லாரும். சிஎஸ் எழுந்தார். என்னை இயேசுநாதர் என்று எதிர்க்கட்சி தலைவர் சொன்னார், பெருமையாக இருக்கிறது, என்னை சிலுவையில் அறையாமல் இருந்தால் சரி என்றார். பேரறிஞர் அண்ணா மெத்த படித்தவர் இல்லையா? இயேசுநாதரை சிலுவையில் அறைந்தது அவரோடு இருந்தவர்களை தவிர எதிர்க்கட்சிக்காரர்கள் இல்லைன்னார். சார் அவரும் சிஎஸும் சந்தோஷப்பட்டார், அவரும் சந்தோஷப்பட்டார். சார் சட்டசபை கலகலப்பாக இருந்தது. அது பிற்காலத்தில் கைகலப்பாச்சு, அது வேறு. கலகலப்பாக இருந்தது சார். அறிஞரை மதித்த காலம், ஆனந்தத்தினுடைய விளைவாக இருந்தது அது. அண்ணா அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற போது எதிர்க்கட்சியில் உட்கார்ந்து இருந்த விநாயகம் அவர்கள் இருந்து கேட்டார், மிருகக்காட்சி சாலைக்கு பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு பெண் புலிக்குட்டி கொடுத்தார், நான் ஒரு ஆண் புலிக்குட்டி கொடுத்தேன். அந்த மிருகக்காட்சி சாலைக்கு போய் பார்த்தேன், பெண் புலிக்குட்டி பராமரிக்கப்படுகிற அளவுக்கு நான் கொடுத்த ஆண் புலிக்குட்டி பராமரிக்கப்படவில்லைன்னார். உடனே அண்ணா சொன்னார், இது சம்பந்தமான விஷயத்தை 2 சம்பந்திகளும் சட்டமன்றம் முடிந்த பிறகு பேசி தீர்த்து கொள்வோம். சார் எவ்வளவு மகிழ்ச்சி சார், எவ்வளவு ஆனந்தம் சார். எல்லாத்துலேயும் இருக்குது சார். துன்பத்திலையும் மகிழக்கூடிய பக்குவம் நமக்கு மனுஷனுக்கு வேணும். துன்பத்தை துன்பமாக நினைக்கிறத விட துன்பத்தை இன்பமாக மாற்றுங்க, மகிழ்ச்சியாக இருக்கும். இல்லாததுக்கு வருத்தப்படுவதை விட இருப்பதற்கு மகிழ்வோம். எது உன்னிடம் இருக்கிறதோ அது இறைவன் தந்தது, எது உன்னிடம் இல்லையோ அது இனிமேல் இறைவன் தரப்போவது. இந்த எண்ணத்தோடு பயணம் பண்ணுவோம், மகிழ்ச்சியாக தானாகவே இருக்கும் சார். பொருள்தான், வருமானம்தான், பணம்தான் மகிழ்ச்சி என்பது அல்ல. மகிழ்வதற்கு மனம் இருந்தால் போதும். சாதாரண நிகழ்வில் கூட நம்ம மகிழ்ச்சி அடையலாம். இங்கேருந்து கரண்ட் புக்கிங்கில் சென்டர்லேருந்து நீங்கள் புக்கிங் பண்ணி சென்னையிலேருந்து டெல்லிக்கு போயிடலாம். ஆனால் டெல்லியிலேருந்து கரண்ட் புக்கிங் பண்ணி ட்ரெயினில் வரவே முடியாது. நான் அனுபவிச்சிருக்கிறேன் 2-3 தடவை. இப்போ அது தேவையில்லை, ஃப்ளைட்டில் போயிடணும். அப்போல்லாம் அவ்வளவு நெருக்கடி சார். முன்னுரிமை முன்பதிவு இல்லைன்னா வர முடியாது. அப்படியும் ஒரு பையன், நம்ம தமிழ்நாட்டு பையன் அவசரமாக போகணுன்னு அவசரத்தில் டெல்லியில் போயிட்டு முன்பதிவு பண்ணுறதுக்கு போகிறான். அது கரண்ட் புக்கிங்க்கு போகிறான். கூட்டம் நிற்குது, வரிசை தாங்க முடியல. ட்ரெயின் 10 நிமிஷத்தில் புறப்பட்டுரும். முறையாக வாங்கின்னு வந்தால் 20 நிமிஷம் ஆகும், புறப்பட்டுரும். அது போனால் போகுது, பணம் இருக்குது, 1000 பிரச்சனைகள் வந்தாலும் பரவாயில்லைன்னு ஏறிட்டான். ஏறி உள்ளே வந்த உடனே சார் ட்ரெயின் புறப்பட்டுடுது.
இவன் புறப்பட்டு அதே கம்பார்ட்மெண்ட்டில் கூட்டும் சூட்டும் போட்டுக்கிட்டு ஒரு ஆள் அங்கே ட்ரெயின் அந்த வாசல்லே நிற்கிறார். இவன் அவரை பார்க்குறான், அவன் இவர் பார்த்துக்கிட்டே வருது. ஒரு 2 ஸ்டேஷன் போச்சு. 3வது ஸ்டேஷன் அவராக வந்து செக் பண்ணுறதுக்குள்ளே நாம போய் சொல்லிவிடுவோன்னு அங்கேருந்து வந்தான். ஐயா மன்னிக்கணும், நான் இந்த மாதிரி அவசரமாக புறப்படணும், வேறு வழி இல்லை, தர்மத்தோடு வாங்கிக்கிட்டு வர முடியாத சூழ்நிலை நெருக்கடி, அதனால் நான் பெனால்ட்டி கட்டினாலும் பரவாயில்லை துணிஞ்சு வந்துட்டேன், டிக்கெட் காசு எவ்வளவோ பெனால்ட்டி எவ்வளவோ சொல்லுங்கள் கட்டிடுறேன்னா. அவர் அப்படியே கண் கலங்கி நின்னார். நானே டிக்கெட்டு வாங்கின்னு வர முடியாதுந்தாண்டா டிடிஆர் வேஷத்தில் வந்துக்கிறேன். ஆனால் ஒன்று, நான் டிடிஆர் வேஷம் பொருந்துதா இல்லையான்னு நான் பயந்துக்கின்னு இருந்தேன். இப்போ என்னை டிடிஆர் நம்பனை பற்றியா இப்போ தாண்டா என் பயமே தெளிஞ்சுது. சென்னை வரைக்கும் எனக்கு கவலையே கிடையாது. நீ நல்ல பையன், ஒரிஜினல் டிடிஆர்கிட்ட உண்மையை சொல்லிவிட்டு நீ வா, அங்கே சென்னை சென்ட்ரலில் பார்ப்போம்னார். எதுனா நம்ம வந்து ஒரு குறை பண்ணிட்டு அதெல்லாம் நிறைய பண்ணிக்கலாம் சார், நிறைய பண்ணிக்கலாம். அப்படி தான் இருப்பான், நம்ம சுற்றி இருக்கோம் அப்படி தான் இருப்பான், எல்லாமே அப்படி தான் இருப்பான். எந்த இல்லை நீங்கள் இன்னொன்றுங்க எழுதி வைக்கிறாங்களா அதெல்லாம் கூட படிங்க. நீங்கள் போகிற இடத்துல அதுக்குன்னு போவேனா, கண் எதிரில் ஏதாவது பட்டுதுன்னா போகிறோம், பார்த்துங்க ரசிங்க. ஒரு ஹாஸ்பிட்டல் வாசல் எழுதி வச்சுருந்தான் சார் சென்னையில், இந்த வெள்ளிவாக்கம் சைடில், இங்கே ஆப்ரேஷனுக்கு பணம் கட்டினால் போதும் அனைத்து செலவுகளும் அடக்கம்னு எழுதியிருந்தான் சார். அடப்பா, சரி நீங்கள் நம்ம ஊரில் வித்தியாசமானவெல்லாம் இருக்கிறான் தெரியுமா உங்களுக்கு? தாம்பரத்தில் ஒருத்தனுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிவிட்டு என்கிட்ட வந்தான். சார் நல்ல டாக்டர் ஒருத்தருக்கு மடிப்பாக்கத்தில் இருக்கிறாரா, போய் பாடுறான்னா, போன வேகத்தில் வந்துட்டான், அதுக்குள்ளேடா பார்த்துட்டேன்னேன். அட போயா நீ அனுப்பிச்சி வச்சப்பார், போயா சென்டிமெண்ட்டாக சரியில்லை. அங்கே உள்ளே நுழையும் போதே மேலே போகும் வழின்னு போர்டு வச்சுக்கிறாரு அவர். நான் சொன்னேன், அட சண்டால பாவி நீ அதை பார்த்துட்டு ஏன்டா தப்பாக நினைக்கிறேன், அவர் மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் கிளினிக் வச்சுக்கிறாரு, ஸ்டெப்புக்காக பக்கத்தில் மேலே போகும் வழின்னு வச்சுக்கிறாரு, அது என்னடா தப்புன்னு. இல்லை இல்லை அதையும் நான் தாண்டி தான் மேலே போனேன், அங்கே போனால் டாக்டர் கைலாசம்னுக்குது. அது சென்டிமெண்ட்டாக ஒத்து வரல. இந்த மாதிரி வித்தியாசமான பார்வை பார்க்குறவனை நீங்கள் என்ன மாற்றுவீங்க? எப்படி சார் மாற்ற முடியும்? எப்படி மாற்ற முடியும்? வேடிக்கை உலகம்னா பாரதி, வேடிக்கை மனிதர்கள் தான் பாரதி. ரொம்ப ரொம்ப சங்கடமான உலகம். அதை நம்ம சமாளித்து ஜாலியாக ஆக்கிக்கணும், ரொம்ப மகிழ்ச்சியாக எடுத்துக்கணும் சார். எல்லா இடங்கள்லையும் இருக்குது, கொட்டி கிடக்கிற மகிழ்ச்சியை நாம் பார்க்க பழகிட்டோம்னா போதும். அதை விட பெரிய விஷயம் ஒரு ஹாஸ்பிட்டல் வாசல் எழுதிக்கிறேன், நன்றி மீண்டும் வருங்கன்னு எழுதிக்கலாம். நான் ரொம்ப ரஷ்ஷேன் அதை, இது நான் கோயிலாக குளமாக நன்றி மீண்டும் வருங்கன்றது எப்போ என்ன எழுதுறேன்னு தெரியலையே சார். அதனால தான் தென்கட்சியார் நானும் சேலத்தில் அம்மாப்பேட்டை பேசிட்டு குகைக்கு போகிறோம், இடையில காரில் விட்டு இறங்கி அப்படி கிராஸ் பண்ண வேண்டிய இடத்துல நான் எதையுமே என் கண்ணில் பட்டால் பார்த்து ரசிப்பேன். அதில் எழுதிக்கிறான், என்ன எழுதியிருக்கிறான், ஒரு அட்டையில் ஒருத்தன் டெலிஃபோன் ஒயரை போட்டு மூடணும், அதனால் அந்த பள்ளத்தை தோண்டின்னு போகிறான். அதை மூடுறவன் அன்றைக்கி வரல போல இது, எவனோ ஒருத்தன் அன்றைக்கி லேபர் கொடுத்து அவனை அந்த வேலையை வாங்கிக்கலான்னு அவன் அட்டையில் ஒரு வாசகம் எழுதுனா, அதை படிச்சுட்டு நான் சிரித்தான். ஐயா கேட்டார், காரணம் இல்லாமல் நீ சிரிக்க மாட்டேன், என்னடா எழுதிக்கிறான்? ஒன்றும் இல்லைங்க ஐயா, கூட இருந்து குழி பறிக்க ஒரு ஆள் தேவைன்னு எழுதிக்கிறான்னு. அவனை கூப்பிட்டு 100 ரூபா கொடுத்தார் சார் அவர். ஏங்க தப்பாக எழுதிக்கிறான், அவனுக்கு போய் கொடுக்குறீங்களா? இல்லைடா நம்ம கேட்காமலே பல பேர் கூட வரான், அவன் கேட்டு ஒரு ஆளை வாங்குறான்னா அவன் எவ்வளோ தைரியசாலி. இப்போ அவர் பார்க்குற பார்வை எப்படி இருக்குது பார்த்தீங்களா சார்? ஒன்றையே நம்ம பார்க்குற பார்வையில் தான் அது உயர்வா தாழ்வான்னு நமக்கே தெரியும். உயர்வா தாழ்வா நமக்கு அதான் சார் தெரியும். எல்லாமே நிகழ்வுகள் அத்தனையுமே தீர்மானிப்பது நம்முடைய மனம்தானே. மகிழ்ச்சியா இகழ்ச்சியா, உயர்வா தாழ்வா, துன்பமா இன்பமா தீர்மானிக்கிறது அதில் இல்லை, நம்மக்கிட்ட தான் இருக்குது. நான் அடிக்கடி ஒரு உதாரணம் சொல்லுவேன். இப்போ நம்ம தனபால் சார் இருக்கார், இன்றைக்கி இங்கே வந்தேன், இந்த மேடையிலேருந்து எனக்கு ஒரு 10 கிலோ வெயிட் இருக்கிற ஒரு சக்கரை பையன் என் கையில் கொடுத்து சுகர் அவ்வளவும் தூக்கின்னு போய் அந்த என்ட்ரன்ஸ் வரைக்கும் தூக்கின்னு வாயான்றாரு. எதுக்கு இந்த தனபால் நமக்கு இந்த சோதனையை வச்சார், கஷ்டத்தை கொடுத்தாருன்னு நான் நினைக்கிறேன். அதே தனபால் இங்கே திரும்பி வந்த பிற்பாடு அதே 10 கிலோ வெயிட் இருக்கிற ஒரு அழகான குழந்தை என் கையில் கொடுத்து இந்த ரோடு வரைக்கும் தூக்கின்னு வாங்க புலவர்னார். கொஞ்சம் சந்தோஷமாக தூக்கியாந்து கொடுப்பேன். குழந்தையும் 10 கிலோ தான், அந்த சக்கரை இருக்கிற பையும் 10 கிலோ தான். ஒன்று சுமையாக தெரியுது, ஒன்று சுகமாக தெரியுது. சுகமோ சுமையோ சுமக்கிற பொருளில் இல்லை, சுமக்கிற மனிதனுடைய மனதை பொறுத்துத்தான் இருக்கிறது. அந்த மனசை நம்ம மாற்றிக்குவோமே, மகிழ்ச்சியாக மாற்றிக்குவோம், ஒரு கலகலப்பாக மாற்றிக்குவோம் சார். கலவரம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. நிறைவாக நான் ஒன்றை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். அன்பானவர்களே, ஒரே ஒரு கவிதை வரியோடு நான் நிறைவு செய்கிறேன். கல்லுக்கு தெரியுமா தான் கடவுளாக போகிறோமா?
படியாக போகிறோமா? படியும் கல்லுதான், சிலையாக இருப்பதும் கல்லுதான். கல்லுக்கு தெரியுமா தான் கடவுளாக போகிறோமா? படியாக போகிறோமா? நெல்லுக்கு தெரியுமா தான் பிரசாதமாக போகிறோமா? பிரேத சாதமாக போகிறோமா? புல்லுக்கு தெரியுமா தான் பிள்ளையாரிடம் போவோமா? புழுதியில் போவோமா? சொல்லுக்கு தெரியுமா தான் வசையாக போகிறோமா? வாழ்த்தாக போகிறோமா? கல்லுக்கோ நெல்லுக்கோ சொல்லுக்கோ புல்லுக்கோ அது எப்படி ஆகும் என்று அதற்கு தெரியாது. அதை பயன்படுத்துகிற மனிதனை பொறுத்துத்தான் அதனுடைய உயர்வும் தாழ்வும் அமைகிறதென்றால் எல்லா பெருமைக்கும் சிறுமைக்கும் மனிதன்தான் காரணம். அந்த மனிதனுடைய மனம் நமக்கு வரணும். அப்படி இருக்குதான் தான் இந்த நகைச்சுவை சங்கத்தையே இந்த பிள்ளைகள் அரும்பாடுபட்டு ஆரம்பிச்சிருக்காங்க. வாழ்நாள் கட்டணம் 5000, வருட கட்டணம் 500. இது ஒரு பெரிய தொகை ஒன்றும் கிடையாது. எப்படி ஒரு திருக்கோயில் திருப்பணிக்கு நீங்கள் கொடுக்கிற பணத்தால் அது திருப்பணியில் ஒரு செங்கல் இடம் பெற்றால் அந்த மதில் கூட வணங்குவதற்குரியதாகிறதோ, அதுபோல் நீங்கள் கொடுக்கிற இந்த உறுப்பினர் கட்டணம் பேங்க்கில் டெபாசிட் ஆகி அவர்கள் வருங்காலத்தில் இந்த மற்றவர்களை மகிழ்விப்பதற்கு, அது ஊக்கப்படுத்துவதற்கு, உற்சாகப்படுத்துவதற்கு உங்கள் பணம் காரணமாக இருக்கிறது என்றால் அதுதான் மகிழ்வித்து மகிழ் என்ற சொல்லுக்கே அர்த்தமாக மாறுகிறது என்பதையும் இந்த நேரத்தில் நான் சொல்ல கடமைப்படும். ஒரு பெரிய விஷயம் இல்லை சார். ஒரு மெம்பர் ஆகிடுங்க. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு முறையாக தபால் வரும், இத்தனை பேர் இவ்வளோ பேர் வராங்கன்னு. நாம் தேட முடியாது. உங்களை தேடி வருகிறவர்களுடைய நகைச்சுவைகளில் நீங்கள் மிதக்கிற போது, மகிழ்கிற போது, இப்போ நீங்கள் அடுத்த நிகழ்வு வர வரைக்கும் இது ஒரு பெரிய மந்திரமாக இருக்கும், டானிக்காக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். பல சங்கடங்கள் வந்தால் கூட தூக்கி போடுவீங்க. ஏன்னா மனிதனுக்கு மனிதன் வித்தியாசம் இருக்குது. மகிழ்ச்சின்றது எல்லாரையும் சமப்படுத்துறது, சந்தோஷப்படுத்துறது, அதுதான் வாழ்க்கையினுடைய நோக்கம். நீங்கள் கூட எனக்கு ரொம்ப பிடித்தமான வார்த்தை இந்த வாழ்க வளமுடன்ற வார்த்தை ரொம்ப பிடிக்குங்க எனக்கு. எதிரியை கூட பகைவனை கூட நண்பனாக்கிடும். அது ஒரு வைப்ரேஷன் இருக்கும் சார் நம்ம வார்த்தைகளில் ஒரு வைப்ரேஷன் இருக்கணும். அதனால தான் பாரதி சொன்னான், பொருள் இருப்பவர்கள் பொருளை தாருங்கள், பொருள் இல்லையா போகிற இடத்தில் கிடைக்கும் என்ற அருள் வார்த்தையாவது சொல். பிச்சைக்காரன் வந்து வாசலில் கேட்குறான், சார் அம்மா தாயே சோறு போடுன்னு. அந்த அம்மா வேகமாக வந்தது, சாப்பாடு சோறு எடுத்துன்னு வந்தது, பார்த்தது. ஆளை பார்த்தா பயங்கரமாக இருக்கிற, போய் மூட்டை தூக்கி ஏதாவது வேலை செஞ்சு பழைக்க வேண்டியதானே, பிச்சை எடுக்கிற. அவன் கோவப்படல சார், கோவப்படலை. கோவப்பட்டா அவன் நினச்சது நடக்காது. அம்மாடி நீ கூட பார்க்கறதுக்கு நயன்தாரா மாதிரி தான் இருக்கிற, சினிமாவில் நடிக்கவா போன, இதுங்களுக்கெல்லாம் வடித்து கொட்டுறதுக்கு தானே இந்த வீட்டிலே இருக்கிற. அந்தம்மா அழுது சார். வருஷ கணக்கில் வடித்து போடுறேன், ஒன்று கூட நன்றி இல்லைடா, எங்கேருந்தோ வந்தவன்டா நீ, என்னை பார்த்து வருத்தப்படுற பத்தியா, கவலைப்படாதரான்னு சூடாக 4 இட்லி கையில் கொடுத்து சாப்பிட வச்சுது சார் அந்த அம்மா. அவன் கோவப்பட்டு வார்த்தைகளை உதிர்த்திருந்தான்னா அது அந்த பறகுமா, என் தம்பி மாறுறா நீ, உனக்கு எப்பப்போ பசிக்குது அப்போல்லாம் வாடா தரேன்னுதுன்னா ஒரு உறவாயிட்டான் சார் அவன். வார்த்தைகள் இருக்கிறது வாழ்க்கையின் சிறப்பு. நீங்கள் நல்ல வார்த்தைங்க பிளெஸ்ஸிங்காக சொல்லுங்களேன் சார், என்ன அருமை, பாராட்டுங்கன்ற. நான் உயர்வை பாராட்டுவதும் கிடையாது, தாழ்வை வருத்தப்படுத்த வைப்பதும் கிடையாது. 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிற போது என்னுடைய கிளாஸில் இருக்கிற பையன் 5 சப்ஜெக்ட்லையும் காப்பி அடிச்சிட்டான்னு சொல்லி என்கிட்ட ரிப்போர்ட் வந்தது. என்ன செய்யணும்னு எல்லா டீச்சரையும் கேட்டேன். டிசி கொடுத்துரு. முருகேசனை கூப்பிட்டேன். முருகேசா பிரச்சனைடா, என்னால் உங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னா. ஏய் பிரச்சனையும் உனக்குடா. அதான் நான் சொல்லிட்டேன்ல, என்னால் பிரச்சனை வரக்கூடாது உங்களுக்குன்னு. 5 பேரும் வந்து உங்ககிட்ட பேசும்போதே தெரிஞ்சுக்கணும் சார் என்னை பற்றி தான் இருக்கணும்னு. விடுங்க சார், உழைக்கிறதுக்கு 1000 வழி இருக்குது, விடுங்க. என்னடா அது நான் செய்யறதும் போகிறேன், விடுங்க சார் அப்படின்னா சார் டிஷர்ட் கொடுத்துட்டேன் சார். 15 வருஷத்துக்கு பிறகு பார்க்குறான், நான் அதே பழைய ஸ்கூட்டரில் போகிறேன், அவன் காரில் வரான் சார். டோரை இறக்கிட்டா, ஐயா வணக்கம் நல்லா இருக்கீங்களான்னா. வாடா இப்போ என்ன பண்ணுறேன் முருகேசா, 5 ஜெராக்ஸ் கடை வச்சுக்கிறேன் சார். நான் சொன்னேன், அப்போ 5 சப்ஜெக்டில் காப்பி அடித்த, இப்போ 5 கடை மூலமாக காப்பி எடுக்கிறியாடான்னு. சார் நீ அன்றைக்கு மாதிரியே பேசுகிற சார், அதான் சார் உங்கள்கிட்ட இருக்கிற சிறப்புன்னா.
ஒரே ஒரு கடை தாம்பரம் பிரான்ச்சில் குரோம்பேட்டையில் வச்சுக்கிறேன் சார், ராதா நகரில், கொஞ்சம் தயவு செஞ்சு வரீங்களா? நான் சாயந்தரம் 6 மணிக்கு போகிறேன் சார். அதிர்ந்து போனேன் சார். எதிரில் 3 கடை இருக்குது, ஒருத்தன் கூட போகல சார். இவன் கடையில் 10 பேருக்கு வரிசையில் நிற்கிறான் சார் கியூவில். அதெல்லாம் ஒருத்தன் சொல்கிறான், கடைன்னா முருகேசன் கடை தான்டா, மாடர்ன் டெக்னாலஜிடா. என்னமான கடை தெரியுமாடான்னா? அப்போ தான் போர்டை பார்த்தேன் சார். இங்கு தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஆங்கிலம், இந்தி அனைத்து மொழிகளிலும் ஜெராக்ஸ் எடுக்கப்படும் எழுதிக்கிறாங்க. சார் மிஷினுக்கு லாங்குவேஜை தெரியும், அது எது கொடுத்தாலும் வெளியில் வரும் சார். அவன் 3 பேரும் வெறும் ஜெராக்ஸ் கடன் மட்டும்தான் எழுதிக்கிறான். இவன் ஒருத்தன் தான் இவ்வளவு நுட்பமாக எழுதிக்கிறான் சார். அவன் மெய் மறந்து இதாண்டா மாடர்ன் டெக்னாலஜின்னு சொல்லிட்டு வந்து நிற்கிறான்னா சார், சின்ன சின்ன விஷயங்களில் தான் சார் நமக்கு ஜெயிக்க முடியும். அவன் எவ்வளோ நுட்பமாக பண்ணியிருக்கான் பார்த்தீங்களா? இதுக்கு பேர் தான் புத்திசாலித்தனம்னு பேர். அதனால தான் வாழ்க்கையில் முன்னேன்னா 2 விஷயம், ஒன்று அச்சப்படாதே, இன்னொன்று ஆச்சரியப்படாதே. ஒருத்தன் வளர்ந்துட்டானே நம்ம ஆச்சரியப்படக்கூடாது, வளருவோமான்னு அச்சப்படவும் கூடாது. அச்சத்தையும் ஆச்சரியத்தையும் தூக்கி எறிந்தால் நாமே ஆச்சரியக்குறியாக மாறுவோம். உண்மை. 1000 பேரை எதிர்த்து வாழலாம், ஒருவரை கூட எதிர்பார்த்து வாழக்கூடாது. வாழ்க்கையில் நிறைய நம்ம விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் சார். அதனால் சந்தோஷமாக இருங்க, கலகலப்பாக இருங்க. பசங்க சில நேரங்களில் நானே சொல்லுவேன், நான் யார் தெரியுமாடா? சாலமன் பாப்பையா ஐயா தமிழறிஞர் இடத்துல நான் வந்து சங்க இலக்கியம் கேட்டவன்டா, அவ்வை நடராஜன் இடத்துல திருக்குறள் கேட்டவன்டா, பழ முத்தப்பனார் இடத்துல புறநானூறு கேட்டவன்டான். ஒரு பையன் ஓன்னு அழுது சார். நீ ஏன்டா அழுகுறன்னு? நீ மட்டும் நல்ல வாதியார்கிட்ட படிச்சுட்டு நாங்கள் வந்து உங்கள்கிட்ட மாட்டிக்கணும்னா சார், அப்படி தான் சார் சொல்லுவான். குழந்தையாக தான் சார் இருக்குது. அதனால் சந்தோஷமாக இருங்க. நான் சொல்கிறேன், குழந்தைகளை திட்டாதீர்கள், தீட்டுங்கள்னு சொல்லுவேன். குழந்தைகளை திட்டாதீர்கள், தீட்டுங்கள்னு சொல்லுவேன். நம்மலாம் என்ன எல்லாத்துலேயும் நுட்பம் இருக்குது சார். நீங்கள் ரசிக்கணும், ஆழங்கால் படணும், அப்போ தான் அது சுவைக்கும். பிப்ரவரி 14 என்ன சார்? காதலர் தினம். நவம்பர் 14 சரியாக்கு நடுவில் 10 மாதம். என்ன அழகாக வச்சுருக்கிறான் சார். நீங்கள் நான்லாம் சில நேரங்களில் உட்காந்து யோசிப்பேன், தமிழில் சொல்லுகள்லாம் எப்படி வந்தது, எப்படிலாம் கண்டுபிடிக்கிறேன், எவ்வளோ அறிவாளி இருந்திருக்கிறோம். எல்லாம் எல்லா இடத்துலையும் இருக்குது சார். எல்லாத்துக்கும் வாழ்க்கை தத்துவங்கள் வேறு, அது வேறு. ஒரு குழந்தை, ஒரு பெண் குழந்தை பிறந்துக்குது. என்ன சொல்கிறோம் நம்ம? பெண் குழந்தை பிறந்தாலே பொதுவாக எங்கள் ஊரில் சொல்லுவாங்க, மகாலட்சுமி பிறந்துக்குது. 5 பிறந்தாலும் மகாலட்சுமி தான். எந்த ஒரே ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்துட்டான், ராஜா வீட்டில் பிறந்தா கூட மகாவிஷ்ணு பிறந்துக்கிறான்னு யாரும் சொன்னதே இல்லை. நிஜமாக சொல்கிறேன். அப்படி நீங்கள் சொல்லி பாருங்களேன், எங்கள் வீட்டில் மகாவிஷ்ணு பிறந்துக்கிறார். கேட்குறவன் கேட்பான், சங்கு சக்கரம் இருக்குதான்னு. ஏன் கேட்குறேன்னுவான், ஏய் வளர்ந்த பிறகு சக்கரத்தை அப்பா மேலே விட்டு சங்க ஊதிடுவான்டா. ஆனால் மகாலட்சுமி அம்சமாகத்தான் பெண்களை பார்க்குறோம். இந்த நாட்டினுடைய பெருமையே அதான் சார். அன்பர்களே, பெரியோர்களே, அத்தனை பேருக்கு நான் சொல்கிறேன். இன்னொன்று சொல்லட்டுங்களா? இளமை காலத்து வளமான வாழ்க்கையில் மனைவியை நேசித்ததை விட வயோதிக காலத்தில் மனைவியினுடைய அருகில் இருந்து அவளை தாயாக பார்ப்பதில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சியும் ஆனந்தமும் பேரின்பமும் உலகத்திலே கிடையாது. தாயை விட தெய்வம் இல்லை, தாரத்தை விட அன்பான தெய்வம் உலகத்திலே கிடையாது. தாயும் தாரமும் நம் மண்ணினுடைய பெருமைக்கு சேர்ப்பவர்கள், நம்முடைய வாழ்க்கையின் கண்களை அவர்கள். அதனால தான் நான் தாயை வணங்கு தாரத்தை போற்றுன்னு போகிற இடங்கள்லாம் சொல்லுவேன். சில விஷயங்களை நம்ம அப்படி இப்படி சொல்கிறோம், அது வேறு விஷயம். அத்தனையும் தாங்கிக் கொள்ளுகிற சக்தி அவர்களுக்கு தானே இருக்குது. நாம் எது சொன்னாலும் அதை பெருமையாக நினைக்கிற எதுவும் அவங்க தானே சொல்கிறது. இப்போ எங்கள் கூட வீட்டில் கூட காலையில் சொல்கிறேன், எங்கே போகிறேன்னா கோயம்புத்தூர் தனபால் கூப்பிட்டுருக்குறாங்க. அம்மா இதுக்கு போறியா? சரி, உனக்கு ஒன்றும் தெரியாது, உன்னை கூப்பிட்டாங்களா? எனக்கு ஒன்றும் தெரியாதவாடி தனபால் கூப்பிட்டாருன்னு. அவருக்கும் ஒன்றும் தெரியாது. என்ன சொல்லு, உனக்கு ரைட் இருக்குது, அவரை எப்படி சொல்லணும்? உன்னை கூப்பிட்டதுலேருந்தே தெரியலையா சார்? இதான் சார் வாழ்க்கையின் மகிழ்ச்சி. ஒரு ஆண் தனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு ஒரு மனைவி சொல்கிறதுல இருக்கிற சுகம் உலகத்திலே கிடையாது. அவர் ஜட்ஜாக இருந்து தீர்ப்பு வழங்குவார், கலெக்டராக இருந்து பல பிரச்சனைகளை தீர்ப்பார். வீட்டுக்கு வந்த உடனே அந்த வாய்ஸ் சொல்லும், உனக்கு ஒன்றும் தெரியாதியா? அவர் சொல்லுவார், இந்த ஒன்றும் தெரியாதுன்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு கல்யாணம் ஆகி 30 வருஷத்தில் தாண்டி தெரிஞ்சுக்கணும். சந்தோஷம் சார். வாழ்க்கையினுடைய வெற்றி எங்கே இருக்குது தெரியுமா? வெளியில் செல்லுங்கள், போராடுங்கள், முயற்சியை முன்னிறுத்துங்கள். முயற்சிகள் தோற்கலாம், முயற்சிக்க தோற்கக்கூடாது. வெளியில் போடுறங்க, உழைங்க, முன்னேறுங்க, சந்தோஷமாக வாங்க, வீட்டுக்குள்ளே வாங்க. தோற்பதற்கு தயாராகி விடுவோம். ஏன்னா நம்ம ஊர் தேசத்தில் குடும்பம் என்ன உலகத்தில் பரிசு அறிவித்திருக்கு தெரியுதுமா? யார் அதிகம் தோற்றார்களோ அவர்கள் தான் ஜெயித்தவர்கள்.
வீடு கற்றுக் கொடுத்த உலக பாடம் அது. அதனால் வம்சா வழியாக நம்மிடத்தில் வருது. கொரோனாவில் கொடுங்கூற்றில் உலகமே தடுமாறியது, பாரதம் நிமிர்ந்து நின்றது. உண்மையா இல்லையா? நிமிர்ந்து நின்றது சார். என்ன காரணம்? 2 அம்சம். ஒன்று சேமிப்பு, இன்னொன்று உழைப்பு. 2 இருந்தது சார் நம்மக்கிட்ட. 2 இருந்ததுனால தான் நாம் தப்பிச்சு நின்னும். அவ்வளவு உயிர் சேதம் கிடையாது, அவ்வளவு பொருட்சேதம் கிடையாது. ஒரு அற பூமியா இது? அறத்தின் வலிமை நின்ற பூமி. அந்தணர்களும் அருந்தம முனிவர்களும் யோகிகளும் சாதுக்களும் நடமாடிய, சித்தர்களும் நடமாடிய புண்ணிய பூமி. இது லேசான விஷயம் இல்லை. அப்படிப்பட்ட உயர்ந்த பாரத திருநாட்டில் நாம் பிறந்திருப்பதற்கு பெரும் பாக்கியம் செய்திருக்க வேண்டும். நாம் இங்கே போய் ஏடிஎம்மில் போய் பணம் ஒவ்வொன்றுத்துக்கும் கான்செப்ட் இருக்குது. நீங்கள் இன்னொரு வாய்ப்பு கொடுக்கும்போது நான் அதெல்லாம் பேசுகிறேன். என்னென்ன விதத்துலேருந்து இந்த நம்ம அறிவியல் உலகத்தை பாராட்டுறோம். எங்கள் பாட்டி கையில் ஒரு இடுப்பில் ஒரு சொறி வச்சுருப்பா, சுருக்கு பையனு பேர். அதுக்கு சுருக்கு பையனு ஏன் பேர் வந்தது? அது சுருக்கி விரிக்கிறது இல்லை, அதனால் இல்லை. குடும்பத்தின் செலவை சுருக்கி சுருக்கி சேர்த்த பணம், அதனால் அதுக்கு சுருக்கு பையனு பேர். அது எந்த நேரத்திலையும் உதவி செய்யும் சார். இந்த சேமிப்பு தான் நம்ம காப்பாற்றி கரையேற்றி இருக்குது. அந்த பண்பாடு, அந்த குணம் இன்றைக்கி நம்மக்கிட்ட இருக்குது. அந்த பண்பாடு, கலாச்சாரம், வாட் இஸ் யுவர் கல்ச்சர்னு சர்தார் வல்லபாய் பட்டேலை கேட்டபோது அவர் கல்ச்சர் இஸ் அக்ரிகல்ச்சர்னு சொன்னார். இது விவசாயத்தோடு பின்னி பிணைந்த வாழ்க்கை முறை, நம்முடைய வாழ்வியல் முறை. சாதாரணமானதில்லை சார். என்ன அழகு, என்ன ஆனந்தம். ஒன்று துருவி பார்த்தோம்னா எப்படி தான் இந்த வாழ்க்கையை வகுத்து பெரியவங்க வச்சாங்கன்னு ஆச்சரியமாக இருக்குது சார், ஆச்சரியமாக இருக்குது. அதனால் நம்ம பிறந்த பிறவிக்கு மகிழ்வோம். இந்த வாழ்க்கையை இறைவன் கொடுத்தானே அதற்கு மகிழ்வோம். இன்னும் சொல்லப்போனால் என்கிட்ட ஒருத்தன் வந்தான் சார். என்னையா அவங்களுக்கு காரு கொடுத்துக்கிறான், பங்களா கொடுத்துருக்குறான், பணத்தை கொடுத்தான், எனக்கு என்னையா கொடுத்தான் வச்சான் கடவுள். என்னம்மா அம்மா பாராட்டுற நீ? ஏய், உனக்கு என்ன ஒன்றுமா கொடுக்கல? இல்லையா, உட்கார். உன் கிட்னி என்ன விலை? உன் லிவர் என்ன விலை? உன் ஹார்ட் என்ன விலை? அப்படி கணக்கு போட்டால் ஒரு 8-10 கோடிக்கு வருது. 10 கோடி சொத்தை உன் உள்ளே வச்சு அனுப்பியிருக்கிறான் கடவுள். ஒன்றும் இல்லைன்ற இது உம்மானால எனக்கு தெரியாமல் போச்சு. நீ சொல்கிற மாதிரி இதெல்லாம் என் கண்ணுக்கு தெரிகிற மாதிரி வெளியில் வச்சுருந்தான்னா நான் கண்டுபிடிச்சிருப்பேன். அது வெளியில் வச்சா நீ வித்துருவேன்னு தெரிஞ்சுதாண்டா உன்னை உள்ளே வச்சிருக்கிறேன். விலை மதிக்க முடியாத சொத்து நாம தான் சார். அதனால தான் மேலை நாட்டில் ஒரு அறிஞர் உலகத்துக்கு ஒரு பாடம் நடத்தினார் தன்னை வச்சு. அவர் வீட்டுக்குள்ளே இருக்கிற போது பூட்டிக்குவார், அவர் வெளியே போன உடனே திறந்து விட்டு போயிடுவார். அவரையே கேட்டாங்க, இன்னும் ஆச்சரியமான மனுஷனாகிற, நீ வெளியே போனால் தான் நான் கூட்டணும், நீ எப்படி நீ வீட்டு வெளியே? விலை மதிக்க முடியாத பொருள் நான் தான். நான் வீட்டில் இருக்கிற போது பாதுகாப்பாக இருக்கணும், நானே வெளியே போன பிற்பாடு இதை எதுக்கு போட்டணும்? என்ன அருமையான விஷயம், அருமையான விஷயம். மகிழ்ச்சியாக இருங்கய்யா, சந்தோஷப்படுங்க. உயர்வு தாழ்வு குடும்பத்தில் பார்க்கவே கூடாது. ஒன்றை சொல்லி நிறைவு செய்கிறேன். ராத்திரி 1:30 மணிக்கு செகண்ட் ஷோ பார்த்துட்டு கணவனும் மனைவி வீட்டுக்கு வராங்க. தெருவே லைட் இல்லை, இருட்டாக இருக்குது. அவன் சொன்னான், சாவியை கொடுமா, இருட்டிலே திறந்து பழக்கப்பட்டவன் நான், அதனால் நானே திறந்துடுறேன். என்ன? ஆமாம், திறந்து கழிச்சு போயா, இந்த செல்லில் டார்ச் அந்த டார்ச்சை எடுத்து கையில் கொடுத்து, இது நீ டார்ச் அடி, நான் திறக்கிறேன்னு அந்த அம்மா சாவியை வாங்கி போராடுது 10 நிமிஷமாக போராடுது. அவன் சொன்னான், நான் சொன்ன கேட்க மாட்டேன் பற்றியா, சாவியை கொடு, இந்த டார்ச்சை நீ பிடினா. அந்த டார்ச் இப்படி வாங்கி இந்த அம்மா அடிக்குது. டக்குன்னு அடுத்த செகண்டே திறந்துட்டான். நான் திறந்துட்டேன்னு இவன் தன்னை பற்றி பெருமையாக பேசுறதுக்கு முந்தி அந்த அம்மா சொல்லிச்சு, இப்போ தெரியுதா டார்ச் எப்படி அடிக்கணும்னு. அப்போ தான் சார் அந்த அம்மா வாங்குச்சு. இப்போ தெரியுதா டார்ச் எப்படி அடிக்கணும்னு. அவன் பேசவே இல்லை சார், அவன் மௌனமாயிட்டான் சார். அடேங்க அப்பா, உன் எப்படி வளர்ந்துட்ட, கல்யாணமான புதுசில் பேசுவியான்னு நான் எதிர்பார்த்தேன், இப்போ எப்படி பேசுகிற அப்படின்னு உள்ளூர சந்தோஷம் படுறான். பார்த்தீங்களா? இதை விட ஒரு மகிழ்ச்சி ஆனந்தம் எங்கேயா கிடைக்கிறது? இந்த மகிழ்ச்சியை கடவுள் வாழ்நாள் முழுவதும் ஆயுள் முழுக்க நமக்கு கொடுக்கணும்னு பிரார்த்தனை பண்ணாலே போதுமையா. அந்த மகிழ்ச்சி தானாக வந்தால் வெற்றி பின்னால் வந்து கொண்டே இருக்கும். நன்றி.